ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் நீ சிந்திய கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் எதிர்மறையாகவே உள்ளதே என கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது சகஜம். எனவே நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. என்ன கஷ்டம் வந்தாலும் சகிக்க பழகு. என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. ஏமாந்து விட்டோமே என கவலை வேண்டாம். கண்டிப்பாக இந்த சாயப்பா மாற்றி காட்டுவேன். அனைவரும் வியக்கும் வண்ணம் சந்தோஷம் வரும். உன்னை தேடி பல வெகுமதிகள் வரும். அனைவரும் விழிக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைப்பேன் தங்கமே. அவர்கள் செய்த தவறை எண்ணி உன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் வைப்பேன். என் முன் நீ நின்று அழும்போது, உன் வேதனைகளை கூறும்போது என் மனம் எவ்வளவு வலிக்கிறது என உனக்கு தெரியுமா? கவலைப்படாதே, இனி சுகமாக வாழ்வாய். உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே, இனி சுகமாக வாழ்வாய். உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கையில் கவலை எதற்கு? நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் கூடவே இருக்கும் ஒரே நண்பன் நமது உழைப்பு மட்டும்தான். யாருக்காகவும் உன் உழைப்பை விட்டு கொடுக்காதே. உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தினால் ஒரு நாள் அந்த அன்பு கிடைக்காதா என நிச்சயம் ஏங்குவர். உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நானே உன் வீடு தேடி வருவேன். கவலை வேண்டாம். உன் அன்பை மதிப்பவரிடம் அன்பாக பழகு. உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவரை நீ ஒருபோதும் தேடி அலையாதே குழந்தையே. உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அது கூடிய விரைவில் நிறைவேறும். வாழ்க்கை முடியும் வரை போராடு, வென்றுவிடலாம். வாழ்க்கையில் வறுமை என்பது எனக்கு வரக்கூடாது என வேண்டுவதை விட, வறுமை வந்தால் அதை தாங்கும் சக்தியை சமாளிக்கக்கூடிய திறமையையும் கொடு என வேண்டுவதே சிறந்தது. உன்னை நிம்மதியாக வாழ வைக்கத்தான் நான் இங்கு போராடி வருகிறேன். உனக்கு எல்லாமுமாய் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே. கவலை வேண்டாம். இதுவும் கடந்து போகும். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சாய் டிவோஷனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சாய்ராம். நல்லதை மட்டுமே நினைப்போம்.